friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான வாழைக்காய் பொடிமாஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் பொடிமாஸ் செய்யறதுக்கு நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இங்க சின்ன சின்ன வாழைக்காவா தான் கிடைக்கும். அதை தான் நான் எடுத்து செய்கிறேன். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதை தோலை உரிச்சிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து மேஷ் பண்ணிக்குவோம். நம்ம பொடிமாஸ் செய்கிற மாதிரி இதை நல்லா மேஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொடிமாஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதை லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்குவோம். இப்போது இந்த பருப்போட கலர் வந்து லைட்டாக வந்து நம்ம இது மாதிரி செவந்த பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து எடுத்து சின்ன சின்னதாக பொரியலுக்கு செய்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ வாழைக்காய் பொடிமாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம வெறும் வெங்காயம் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் அதோட கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயத்தோட பச்சை வாசமும் போகணும். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும், அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன், அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. இப்போ இதை வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இந்த வாழைக்காய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாழைக்காவை இது மாதிரி வதக்குறப்போ அது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தண்ணி சேர்த்தோம். அந்த தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்மளோட வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த வாழைக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது ஏற்கனவே வந்து வாழைக்காவை நம்ம வேக வச்சதுனால அது வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். அதை வந்து இது மாதிரி நம்ம முட்டை பொடிமாஸ் செய்கிற மாதிரி கரண்டிலே கொத்தி விட்டு செய்கிற மாதிரி இதை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைக்காய் பொரியல் ரெசிபி வீடியோ இருக்குது. வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை பாண்டிச்சேரி சைடு வாழைக்காய் புட்டுன்னு சொல்லுவோம். சில ஊரில் இதை வாழைக்காய் பொடிமாஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பொடிமாஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அப்புறம் வாழைக்காய் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கும். நம்ம அந்த 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்ததுனால பாருங்கள், வாழைக்காய் பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இது மாதிரி இருக்குது பாருங்கள். இல்லைனா வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கும். நம்ம கரண்டிலேயே இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இதை சின்ன சின்னதாக இது மாதிரி வந்து கொத்தி விட்டு பொடிமாஸ்க்கு செய்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதுவும். உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா எல்லாத்துலேயும் பேலன்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் பூ இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கங்க. நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த வாழைக்காய் பொடிமாஸ்க்கு தேங்காய் பூ சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். தேங்காய் சேர்க்குறப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆனில் வச்சுருக்க வேணாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட வாழைக்காய் பொடிமாஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து காரக்குழம்புக்கு சாம்பாருக்கெலாம் சைட் டிஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வாழைக்காய் பொடிமாஸ் இது. இப்போவும் நம்ம வாழைக்காய் ஃப்ரை வந்து செய்வோம்.
ஒரு தடவை வாழைக்காய் பொடிமாஸ் வந்து நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.